ஸ்வாதி குறித்து அவரது கல்லூரி நண்பர் முகமது பிலாலுடன் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த 24ஆம் தேதி சுவாதி என்ற இளம்பெண் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இதில் முக்கிய குற்றவாளியாக ராம்குமார் என்பவர் நெல்லையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சம்பவம் குறித்தும் மேலும் சுவாதி என்ற இளம்பெண் எப்படிப்பட்டவர், அவர் பழகுவதற்கு எப்படி இருந்தார் என்பது அவர் நண்பர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அதாவது சுவாதி உங்களுடைய நண்பர்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க பழகுறதுக்கு எப்படிப்பட்டவங்க? சுவாதி ரொம்ப ஒரு ஜாலியான கேரக்டர். எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவான், நல்லா ஹெல்ப் பண்ணுவான், ஹெல்பிங் டெண்டன்சி. யாரு கூடயும் சண்டை போட்டு இல்லை அவங்க கூட பிரச்சனை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மனசுலேயே வச்சுக்க மாட்டேன். ஏதாவது பண்ணோன்னா டேரெக்டாக கேட்பா, சண்டை போடுவா, அப்புறம் நார்மல் ஆகிடுவான். சாஃப்டான கேரக்டர், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒரு காவல் ரயில் நிலையத்தில் ஒரு படுகொலை நடக்கிற அளவுக்கு போயிருக்கு. அவரை பின்தொடர மாதிரி ஏதாவது தகவல் உங்ககிட்ட பகிர்ந்தாங்களா? நீங்கள் நண்பர்னால உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது தகவல் பகிரப்பட்டுச்சா உங்ககிட்ட? ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு 2-3 தடவை சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்கா. பட் அவளே சொல்லும் போது அந்த பார்த்தான் ஃபாலோ பண்ணான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லியிருக்கா. பட் அதை சீரியஸ் இஷ்யூவாக எடுத்துக்கல. இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறவன் கொலை பண்ணுவானா அப்படின்னு அவள் எடுத்துக்கல. நீங்கள் எத்தனை பேர் இப்போ அவங்களோட உங்கள் நண்பர் குழுவில் எவ்வளோ பேர் இருக்கீங்க? இவங்க எல்லார்ட்டையும் காவல்துறை விசாரணை நடந்துச்சா? உங்ககிட்டையும் அது மாதிரி விசாரணை நடத்தியிருப்பாங்க. அதில் என்ன மாதிரி விசாரணைகள் விசாரிக்கப்பட்டது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அவங்க ஃப்ளாஷ்பேக் ஏதாவது, ஏன்னா வீட்டுக்கு தெரியாத விஷயமும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸை எல்லோரும் ஒரு 10-15 பேர் ஆஃபீஸு, காலேஜு, ஸ்கூலுன்னு எல்லாருக்கிட்டையும் விசாரித்தாங்க. ஏதாவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ரீசெண்டாக விசாரித்தாங்க. ரீசெண்டாக ஏதாவது ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை யாராவது கால் பண்ணாங்க, இல்லை யாராவது ஏதாவது தப்பான முறையில் இவங்க யாரையாவது திட்டியிருக்காங்க, இன்சல்ட் பண்ணியிருக்காங்களா காலேஜில், இல்லை ஏதாவது சண்டே ஆகிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அது எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் காவல்துறைக்கு கொடுத்துட்டோம். இப்போது அந்த பிடிபட்ட நபர் ராம்குமார்னு ஒரு நபர்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இல்லை, இதுக்கு முன்னாடி ஏதாவது தகவல் அதை மாதிரி சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி இல்லை, ஆக்சுவலி ராம்குமாருங்கிற ஒரு விஷயமே யாருக்குமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருமே தெரியாது. ராம்குமார்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சுவாதி இதை பற்றி எதுவுமே சொல்லவும் இல்லை. நான் மேபி சுவாதிக்கோ தெரியாமல் இருக்கலாம். எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ராம்குமார் யாருன்னு தெரியாது எங்களுக்கு.